வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுவாமிஜி ஸ்ரீ லக்ஷ்மண ஜோதிட ஆராய்ச்சி மையம். நம்ம லாஸ்ட்டாக வந்து அஷ்டமி திதி பற்றி பார்த்துருந்தோம். திதியால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிற நிகழ்வில் அஷ்டமி திதி பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நவமி திதி பஞ்சாங்கத்தில் 9வது திதியாக வரும். வளர்பிறை தேவைன்னு 2 டைம் வரும். இதோட 5வது கேட்டது அம்பிகை பராசக்தி நயனாதேவின்னு சொல்லுவாங்க. நித்யாதேவி வந்து சுந்தரி நித்யா, ஸ்ரீ சுந்தரி நித்யா அப்படின்னு சில சொல்கிறாங்க. இந்த திதியோட வகை வந்து இருதை வகை திதி. சரிங்களா? சிறப்பு வந்து எதிரிகள் வந்து பயம் நீக்கிறதுக்கு இந்த திதி வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுது. சரிங்களா? நவமி திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூர காரியங்களை செய்யலாம். எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு, காவல் தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு சண்டிகோமம் பண்ணலாம். சரிங்களா? சண்டிகோமம் பண்ணணும்னா குருதோஷம் நிவர்த்தியாக இருக்கான சண்டிகோமம் பண்ணணும், குருதோஷம் நிவர்த்தியாகும். உயிர் பலி கொடுக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அந்த காலத்தில் உயிர் பலி கொடுத்து வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பாக இருக்கும். மந்திர உபதேசம் செய்யலாம், தீட்சை வாங்கலாம், ஹோமங்கள் செய்யலாம், ராமர் வழிபாடு செய்யலாம். ராமநவமி அன்னைக்கு ராம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த திதியில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, புதுசாக தொழில் செய்யக்கூடாது, குழந்தைகளுக்கு உண்டான காது குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது. சொத்துக்கள் வாங்குறதையும் தவிர்த்தரணும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுபகாரியங்கள் முற்றிலுமே தவிர்த்துறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இதோட நவமி திதியோட வழிபாட்டு முறை என்று அம்பிகைக்கும் பராசக்தி, அதாவது அம்பிகை பராசக்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். நேரம் வந்து பிரதோஷ காலத்தில் இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இதற்குண்டான பொருட்கள் வந்து சிவப்பு சந்தனம், சிவப்பு பூக்கள், வெள்ளை எண்ணம். சரிங்களா? இது வந்து வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நைவேத்தியமாக வெள்ளை எண்ணம் பயன்படுத்த ரொம்ப சிறப்பு. இதுக்குண்டான மந்திரம் பார்த்திங்கன்னா, ஓம் ஹைம் ஹ்ரீம் க்ரீம் சக்தி ஸ்வாஹா அப்படிங்கிறது வந்து 108 தடவை சொல்லி வழிபாடு பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். சரிங்களா? ராமர் வழிபாடு, ராமநாமம் அன்னைக்கு வழிபாடு, ராமநாமத்தை ஜபம் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? நவமியோட சிறப்பான நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சித்திரை மாதம் வரக்கூடிய நவமி ராமநவமி, ராமர் பிறந்த நாள், ராமர் அவதரித்த நாள். இந்த நாள் வந்து ராமநவமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நவராத்திரி வரக்கூடிய நவமி வந்து சரஸ்வதி பூஜை, மகா காளி வழிபாடு இந்த நாளில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய நவமி வந்து பார்த்திங்கன்னா குரூரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது துஷ்ட நிகழ்வு வந்து அதிகமாக இருக்கும். இதோட பலன்கள் நவமி தேதியில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுனால் கிடைக்கக்கூடிய பலன்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்பிகை வழிபாடு பண்ணும்போது எதிரிகள் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிரிகளை வந்து தோல்வி அடைய வச்சு நம்ம வெற்றி அடையலாம். காவல் தெய்வம் வழிபாடு பண்ணுறது குடும்பத்துக்கு உண்டான பாதுகாப்பு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து விலகும். சண்டிகோமம் பண்ணும்போது குரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். ராம ஜபம் பண்ணி ராமநாமத்தை வழிபாடு பண்ணும்போது வெற்றி கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும், புத்தி கூர்மை கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். பிறந்த தேதி நவமி தேதியாகனா நீங்கள் வந்து புகழ், ஆசை, கலை, ஆர்வத்தில் வந்து ரொம்ப எதிர்ப்புகள்லாம் வந்து அஞ்சாமல் அதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடி அப்படியே ஜெயிச்சு வரக்கூடிய தன்மைகள்லாம் இருப்பாங்க. நவமி வந்து குரூர தேதியாக இருக்கிறங்காட்டி எதிரி வழிபாட்டுக்கு, தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பான நாள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த நவமி தேதியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா சொல்லுங்கள். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மூலிமா இன்னும் 4 பேர் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையட்டும். நம்ம